இன்றைக்கு நாங்கள் பிரதானமாக கலந்துரையாட விரும்பின விடயம் 13வது திருத்தச் சட்டம். அதாவது இந்த நாட்டில் பிரியோடி போயிருந்த அரசியல் உரிமை பிரச்சனைக்கு, தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனைக்கான ஒரு அரசியல் தீர்வாக 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக கிடைக்கப்பட்ட மாகாண சபை முறைமையை இல்லாதொழிப்பதான கதைகள் அரசியல் ரீதியாக பரவலாக பேசப்பட்ட நிலையில் அதை ஏற்றுக்கொள்ளாத அல்லது அதை விரும்பாத நாங்கள் இபிடிபியினர் கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக இலங்கை இந்திய ஒப்பந்த காலகட்டத்தில் இருந்து அது எங்களுடைய மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனைக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக, ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்கும் என்றதை நாங்கள் அண்டையிலிருந்து ஏற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்தி வந்த நாங்கள் துரவஷ்டவசமாக தமிழ் மக்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் அல்லது சில இயக்கங்கள் அல்லது சில அரசியல் கட்சிகள் அது தொடர்பான சரியான ஒரு புரிதல் இல்லாமல் அதோட முரண்பட்டு நின்றபடியினால் அது எங்களுடைய மக்களுக்கு எட்டாக்கனியாக மாறிவிட்டது. இருந்தாலும் இபிடிபியை பொறுத்த வகையில் அண்டையிலிருந்து இன்று வர இதுதான் எங்களோட மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனைக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்க முடியும். இந்த 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அன்றிலிருந்து சொல்லி வருகின்றோம். சமீபத்தில் கூட இந்த தேர்தல் காலகட்டங்களில் இன்றைய ஜனாதிபதி அவர்களை சந்திக்கின்ற பொழுது கூட இந்த அரசியல் உரிமை பிரச்சனைக்கான தீர்வாக இந்த 13வது திருத்தச் சட்டத்தை ஒரு கட்டங்கட்டமாக 3 கட்டங்களில் எவ்வாறு இலகுவாக தீர்க்க முடியும் என்ற ஒரு கலந்துரையாடலையும் மேற்கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் அவர் சொல்லியிருந்தார், புதிய நாடாளுமன்றத்தில் அது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி, நாங்கள் தனியாக அந்த 13வது திருத்தச் சட்டத்தை மாத்திரம் முன்வைக்கவில்லை. அன்றைக்கு கிட்டத்தட்ட 38 விடயங்கள் நான் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருக்கின்ற பொழுது முன்னெடுக்கப்பட்ட விடயங்களையும் முன்னெடுப்பதற்கு தயாராக இருந்த விடயங்களையும் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கலந்துரையாடலில் இவற்றை நாங்கள் வெளிப்படுத்தி இருந்தோம். இதுதான் நாங்கள் இன்றைக்கு ஒரு பிரதான ஒரு பேசு பொருளாக ஒரு கலந்துரையாடுவதற்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம். ஆனால் இது தொடர்பாக தற்போது ஆளுங்கட்சியினர் அந்த 13வது திருத்த சட்டத்தை தாங்கள் ரத்து செய்ய இருப்பதாக தங்களுடைய ஒரு முக்கியஸ்தர் சொன்னதை இப்பொழுது அவர்கள் மறுத்து ஒரு புதிய அரசியல் ஜாப்புக்குள்ளே தான் தாங்கள் அதில் எல்லா திருத்தங்களையும் உள்ளடக்குவதாக சொல்லியிருக்கின்றார்கள். இது எப்படி இருந்தாலும் ஒரு சர்வகட்சி மாநாட்டிற்கூடாகவும் அதை முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அப்போ அந்த புதிய அரசியல் ஜாப்பில் தமிழ் பேசும் மக்களுடைய அடிப்படை அரசியல் உரிமைகளுக்கான தீர்வு இந்த 13வது திருத்தச் சட்டத்தை செழுமப்படுத்துவதில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி. இப்பொழுது இந்த என்பிபி அரசாங்கத்தில் ஆட்சியில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான கைதுகள் இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல் மாகாண சபை முறைமை தொடர்பான ஒரு இழுபறிகள் இருக்கிறது. இதேபோல் அந்த அதிகார பகிர்வு தொடர்பான ஒரு சிக்கல் இருக்கிறது. இந்த ஆட்சி, இந்த முறைமைகள், இந்த விடயங்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து?
ஏற்கனவே அதிகார பயிர்வு அரசியல் உரிமை சம்பந்தமாக நான் என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றேன். மற்றது இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஏற்கனவே இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்றவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது தாங்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்து வந்திருந்தார்கள். தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை நிறுத்துவதாக கூட சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் சில முணுமுணுப்புகள் காணப்படுகின்றது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்திலும் நல்ல பல படியங்கள் இருப்பதாகவும் அதை தாங்கள் ஆராய்ந்து விரைவில் அதுக்கு முடிவு காண்றதாக சொல்லியிருக்கின்றார்கள். புதிய அரசாங்கத்தில் மீன்பிடி அமைச்சராக இருக்கிற சந்திரசேகர் அவர்கள் கடந்த நாட்களில் இயற்கை நிறுத்தங்கள் இடம்பெற்ற போது மக்களுடன் செயல்பட்டார். முன்னாள் அமைச்சராக இவருடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முன்னாள் அமைச்சர்கிட்ட இரட்டையாக இருக்காங்க. நான் அந்த மக்களோட வாழ்ந்து வந்தபடியினால் சகல விடயங்கள்லையும் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். தனியாக கடற்தொழில் அமைச்சராக மாத்திரமல்ல, அந்த மக்களுடைய பிரதிநிதியாக, இந்த மக்களுக்காக, மக்களுடைய அரசியல் உரிமைக்காக ஆயுதம் தூக்கி போராடியவன் என்ற வகை, ஆயுதம் தூக்கி போராடிய ஆரம்ப போராளிகள் ஒருவன் என்ற வகையிலையும் தொடர்ச்சியாக தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கூடாக, தேசிய நல்லிணக்கத்திற்கூடாகத்தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று அன்று நான் முன்வைத்திருந்தேன். அப்பொழுது இருந்தவர்கள் அதை தமிழ் தரப்பினர் எதிர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் அதே வழிமுறைக்கு வந்திருக்கின்றார்கள். அன்றைக்கே வந்திருந்திருந்தால் இந்த அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள், இடம்பெயர்வுகள், காணாமல் போனதெல்லாம் கணிசமான அளவு குறைத்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே போல தற்போதைய பாராளுமன்றத்தில் தமிழ், அதாவது குறிப்பாக வடபகுதியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பயந்த சூழ்நிலையில் பாராளுமன்றத்துக்கு செல்வதாக கேட்கக்கூடியதாக இருக்குது. காரணம், நேற்றைய தினம் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிய வருகிறது. நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையிலேயே ஒரு சவாலான பாராளுமன்ற நிகழ்வுகளிலும் பயமில்லாத மாதிரி. இப்பொழுது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அது சம்பந்தமாக நீங்கள் கூடுதல் அறிவுரைகள்? நான் அங்கே இல்லாதபடினா எனக்கு அதுக்கு உடனே பதில் சொல்கிறது சிரமமாக இருக்கும். அன்றைக்கு நான் அதை நேரில் பார்த்துருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், கடந்த 30 வருடங்களாக நான் தொடர்ச்சியாக அங்கு சென்று வந்திருக்கின்றேன், மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்றேன். அன்றைக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அப்படி இருப்பதாக அந்த கதையில் அது புணரப்படுகின்றதா என்று எனக்கு அது தெரியவில்லை. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அவ்வாறான பிரச்சனைகள் இருக்காண்டு நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த அரசாங்கம் சொல்லுகின்றது இனவாதத்திற்கு இடமில்லை என்று இந்த அரசாங்கம் திருப்ப சொல்லி கொண்டிருக்கின்றது. ஆனால் பொறுத்திருந்து பார்த்தால் தான் தெரியும். ஆனால் ஒரு சிலருடைய ஒரு கோணங்கித்தனமான நடவடிக்கைகள், சில வேளை அப்படியான இந்த வழியில் மடியில் பயம் இருக்கிறவன் மடியில் கனம் இருக்கிறவனுக்கு வழியில் பயம் இருக்கும் என்று சொல்கிறது போல ஒரு சிலருடைய கோணங்கித்தனமான நடவடிக்கைகள் அப்படியாக இருக்கலாம். பொறுத்திருந்து பார்த்து தான் நான் சொல்ல வேண்டும். இலங்கையில சீனாட ஆதிக்கம் இந்தியாவுக்கு கொண்டு வர ஒரு போட்டி இருக்கிறதாக பார்க்கப்படுது. அப்போ அப்படி விஷயத்துல நீங்க சொல்லியிருந்தது மாதிரி இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்ட 13வது திருத்தத்தை ரத்து செய்து மாகாண சபை முறைகளை ரத்து செய்வதாக அரசாங்கத்தில் ஒரு முக்கிய பிரதிநிதி அறிவிக்கிறது. தமிழர்களுக்கான தீர்வு என்றதுக்கு அப்பால் இலங்கை இந்திய உறவுல எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்த போகுது? இது சம்பந்தமா உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்க. ஆனால் அந்த முக்கியஸ்தர், அதாவது ஜேவிபியினுடைய முக்கியஸ்தர் சொன்ன கருத்தை திரிச்சு போடப்பட்டிருக்கிறதாக அவருடைய தரப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் சொல்லியிருக்கின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் சமீபத்தில் புதிய ஜனாதிபதியை வாழ்த்துவதற்காக அல்லது அவரோடு தங்களுடைய
அறிமுகத்தை மேற்கொள்வதற்காக இந்திய வெளிவார அமைச்சர் இங்கு வந்து சென்றிருக்கின்றார். அப்போ இங்கே வந்து சென்ற பொழுது அவர் குறிப்பிட்ட விடயம் இதுதான், இது இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நான் திருப்ப வலியுறுத்த விரும்புகின்றேன். தமிழருடைய தரப்பிலையும் தமிழருடைய பிரதிநிதிகளாக இருந்தவருடைய தரப்பிலையும் அந்த ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அன்றைக்கே அந்த 87ஆம் ஆண்டு இல்லை அதுக்கு பிறகு வந்த சந்தர்ப்பங்களை கூட சரியாக பயன்படுத்தி இருந்தால் இந்தளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுன்றது தான் என்னுடைய அனுபவ உண்மை, இந்த ஜதார்த்தம். மற்றது இப்போ புதிய ஜனாதிபதி இந்தியாவுக்கு விஜயம் செய்வதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவர் போயிட்டு வந்த பிறகு தெரியும் அவர் என்ன கதைத்தார், அவர்கள் என்ன சொன்னார்கள், அல்லது அந்த விளைவுகள் சாதக பாதக விளைவுகள் அதற்கு பிறகுதான் நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம்.